ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தென்காசியில இருந்து புளியரை வரைக்கும் நாம டிராவல் பண்ண போறோம். நம்ம தென்காசி கொல்லம் ஹைவேல இருக்கிற பார்டர்ல இருக்கிற ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். மலை அடிவாரத்துல வேற லெவல்ல இருக்கும். தென்காசி எஸ்பெண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் புளியரை வில்லேஜ்ல தாங்க இருக்கு. ஸோ அந்த பியூட்டிஃபுல் கிராமத்துக்கு தான் நாம பஸ் பயணம் மேற்கொள்ள போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க நம்ம தென்காசியில இருந்து புளியரை நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். மக்களே, தென்காசி பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, புது பஸ் ஸ்டாண்டு. இங்கிருந்து திருமலை கோவில் ரொம்ப ஃபேமஸான முருகன் கோவிலுங்க. அந்த விழாவும் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இங்கதான் நம்ம புளியரை பஸ் வரும். அது குற்றாலம் பஸ்ஸஸ். குற்றாலம் வழியாவும் போகும், இளஞ்சி வழியாவும் போகும். புளியரைக்கு 2 ரூட் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவாங்க, பஸ் வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புளியரை நோக்கி கிளம்பியாச்சுங்க. ஸோ புளியரைக்கு பாத்தீங்கன்னா பஸ்ஸஸ் தெற்குமேடு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பஸ் போகுங்க. ஸோ அந்த பஸ் பாத்தீங்கன்னா புளியரை செக் போஸ்ட் வழியா தான் போகும். ஓகேவா? அந்த புளியரை செக் போஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்லயே எஸ் பெண்ட் வந்துடும். எஸ் பெண்ட் மேல ஏறி நாம அனதர் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணா நம்ம கேரளா பார்டர் வந்துடும். ஆரியங்காவு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆரியங்காவு ஐயப்பன் கோவில். ஸோ தென்காசி வழியா சபரிமலை போறவங்க எல்லாமே அந்த கொல்லம் ஹைவேல தான் போவாங்க. தென்காசி கொல்லம் ஹைவேல போய் புளியரை செக் போஸ்ட் தாண்டினதுக்கு அப்புறம் தான் மேற்கு தொடர்ச்சி மலை மேல ஏறி கேரளாக்குள்ள என்ட்ராவாங்க. ஸோ அந்த கரெக்டா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கிற அந்த செக் போஸ்ட் பக்கத்துல தான் ஊரே இருக்கு. ஓகேவா? செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். சுத்தியும் மேற்கு தொடர்ச்சி மலைகள், கீழே கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பசுமை மிகுந்த காடுகள்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிராமம். ஸோ அதனாலதான் இந்த டைம் நம்ம புளியரையில இறங்கி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. சம்மர் சீசன் தான், அதனால நீங்க மான்சூன் சீசன்ல இருக்கிற அளவுக்கு இயற்கை எழில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாட்டியும் சம்மர் சீசன்லயும் அந்த தென்மேற்கு பருவமழை காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எல்லா சீசன்லயுமே பசுமையா தான் இருக்கும். என்ன ஒரு 2-3 மாசம் மட்டும் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். மார்ச், ஏப்ரல், மே கடைசியில உங்களுக்கு சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். ஸோ இப்ப நாம குற்றாலம் ஃபால்ஸ் பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க இருந்து பார்த்தாவே உங்களுக்கு பின்னாடி பேக் டிராப்ல மலைகள் தெரியும். ஸோ அதெல்லாமே நம்ம பொதிகை மலை தான், மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலைகள்ல இருந்து தான் சிற்றாறு கொற்றி நம்ம குற்றாலம் அருவிகள் இருக்கு. ஸோ நம்ம குற்றாலம் ரீச் ஆயாச்சு. ஸோ குற்றாலத்துல உங்களுக்கு அருவிக்கு பக்கத்திலேயே குற்றாலீஸ்வரர் கோவில் இருக்கும். அந்த கோவில் ஆர்ச் தான் போட்டிருக்காங்க. குற்றாலம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா குற்றாலம் அடிவாரம் வழியா தான் நம்ம பஸ்ஸே டிராவல் பண்ணோம். ஸோ இன்கேஸ் நீங்க தென்காசியில இருந்து குற்றாலம் வரணும்னாலும் புளியரை, செங்கோட்டை போற பஸ்ஸஸ் இதுல எல்லாம் ஏறலாம். செங்கோட்டை புளியரைக்கெல்லாம் 2 ரூட் இருக்கு. ஒன்னு கொட்டாக்குளம் ரூட் வழியா போகும், இன்னொன்னு மேக்சிமம் குற்றாலம் வழியா தான் நிறைய பஸ் போவாங்க. ஏன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் வருவாங்கல்ல, டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அதனால இந்த வழியில நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கிராஸ் பண்றது குற்றாலம் பேருந்து நிலையம்ங்க, குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்க உங்களுக்கு ஆட்டோஸும் கிடைக்கும், நிறைய ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸ்டே பண்றதுக்கு. நம்ம மெயின் அருவி போறதுக்கு இந்த பஸ் ஸ்டாப் 2-3 பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ இந்த பஸ் ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா நம்ம இப்போ பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப்ல இறங்கணும்ல, அதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, பிரிட்ஜ். இதுக்கு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப். இங்கிருந்து உங்களுக்கு ஃபால்ஸ்க்கு நடந்தே போயிடலாம். ஓகேவா? ஐந்தருவி, பழைய அருவிக்கெல்லாம் நான் இங்க பேருந்து நிலையத்தில இருந்து ஆட்டோ பிடிச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நடந்து போறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்க ஆட்டோ பிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்கு பாருங்க போற வழியிலேயே. குற்றாலத்தை சுத்தியுமே நிறைய ஹோம் ஸ்டேஸ், நீங்க தங்கி சமைச்சு சாப்பிடுற மாதிரியே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அழகா நீங்க சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3-4 டேஸ் ஸ்டே பண்ணிட்டு அழகா சமைச்சு சாப்பிட்டு நீங்க இயற்கை எழில் கொஞ்சம் நம்ம பொதிகை மலை, குற்றால அருவி, குளியல் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஸ்பா ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல குற்றாலத்தை. ஸோ அந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடங்க. ஸோ இங்கிருந்து நாம செங்கோட்டை போயிட்டு இருக்கோம். இப்ப குற்றாலத்துல இருந்து செங்கோட்டை போக ஆரம்பிச்சாச்சு. இந்த வழியில இளஞ்சி முருகன் கோவில்னு ஒண்ணு இருக்கும். அதுவும் ரொம்ப புராதனமான கோவில். ஸோ நீங்க
புளியரை போற வழியில பாத்தீங்கன்னா குற்றாலமும் பார்க்கலாம், இளஞ்சியும் பார்க்கலாம், செங்கோட்டையும் பார்க்கலாம். செங்கோட்டையிலிருந்து அடுத்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து புளியரை செக் போஸ்ட். ஸோ என்டையர் ஸ்ட்ரெச்சுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரூட். பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து பச்சை பசேல்னு காடுகள், தோட்டங்கள், தோப்புகள்னு இருக்கும். போற வழியில நிறைய ஆறுகள் எல்லாம் பார்ப்பீங்க. ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற இடங்கள் இதெல்லாம். ஸோ மக்களே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எவ்வளவு பழக்கடைகள், ஸ்பைசஸ் எல்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த மலையில விளையிற பழங்கள், ஸ்பைசஸ், இந்த குறுமிளகு இதெல்லாம், ஜாதிக்காய் இதெல்லாம் விளைவிப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாமே வந்து குற்றாலத்தை சுத்தியும் நிறைய கடைகள் இருக்கும். ஸோ அங்க நீங்க வாங்கிட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து நாம டுவர்ட்ஸ் செங்கோட்டை டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அனதர் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க, ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. இங்கிருந்து வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல நாம செங்கோட்டை ரீச் ஆயிடலாம். செங்கோட்டையில இருந்து அனதர் 10-15 மினிட்ஸ் நம்ம புளியரை செக் போஸ்ட் ரீச் ஆயிடலாம். ஸோ மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர்ல ரீச் ஆயிடலாம். லெஸ் தென் 1 ஹவர் டிராவல் தான். தென்காசியிலிருந்தே வந்து புளியரை செக் போஸ்ட் ரீச் ஆகிறதுக்கு லெஸ் தென் 1 ஹவர்ல டிராவல் பண்ணிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் தூரம் எல்லாம் கிடையாது கேரளா பார்டர் தென்காசி டவுன்ல இருந்து. ஸோ வாங்க மக்களை, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ குற்றாலமும் தாண்டி செங்கோட்டை டவுனுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. செங்கோட்டை டவுனு கரெக்டா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால வருஷம் ஃபுல்லாவே வந்து எவர் கிரீனா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான டவுன்ஸ். எனக்கு தமிழ்நாட்டுல பிடிச்ச டவுன்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல, அதுவும் க்ளோஸ் டு மலை அடிவாரம் இருக்கு பாத்தீங்களா, கேரளா பார்டருக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்களுமே வந்து கேரளா மாதிரியே வந்து ரொம்ப கிரீனிஷா இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து டிராவல் பண்றதே வந்து ஒரு அலாதி இன்பமா இருக்கும். அதுவும் வந்து மான்சூன் சீசன்ல எல்லாம் டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து தூரத்துல மேற்கு தொடர்ச்சி மலைகள், அது மேல மேகங்கள் தவழ்ந்துட்டு லைட்டா சாரல் மலை தூரிட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா. அதெல்லாம் நீங்க டிராவல் பண்ணி பார்த்தாதான் தெரியும். ஸோ நீங்களே டிராவல் பண்ற வரைக்கும் விர்ச்சுவலா நம்ம எப்பா கணேஷா சேனல்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு தானே நம்ம வளைச்சு வளைச்சு வீடியோ எடுக்கிறோம் பயணங்களை. என்ன சொல்றீங்க மக்களே? நீங்க டிராவல் பண்ற வரைக்கும் விர்ச்சுவலா நீங்க நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்களா, கேரளா KSRTC பஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. செங்கோட்டை வந்து ரொம்ப பக்கம்னு சொன்னேன்ல, ஆரியங்காவில இருந்து நம்ம கீழே மலை இறங்கணுன்னேவே 4-5 கிலோமீட்டர்ஸ் மலை இறங்கணுன்னேவே வந்து தமிழ்நாடு தான். இன்ஃபேக்ட் மலை மேலேயே வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட் ஆரம்பிச்சிரும் ஆரியங்காவ் தாண்டினதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நம்ம கீழே இறங்கணும்னா புளியரை வந்துடும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல ஒரு புளியரை கிராமத்துக்கு, பார்டர் வில்லேஜ்க்கு. ஸோ அந்த வில்லேஜ் வந்துடும். அங்கதான் வந்து RTO செக் போஸ்ட் எல்லாம் இருக்கும். ஓகேவா?
ஸோ நிறைய கேரளா பஸ்ஸஸ் வந்து இந்த பக்கம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் புனர்லூர்ல இருந்து அச்சன் கோவில் இருக்கு. நம்ம ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் மாதிரியே அச்சன் கோவிலும் வந்து சாஸ்தா கோவில், சாஸ்தாவும் ஐயப்பன் தானே. ஸோ அந்த ஐயப்பன் கோவிலுக்கு நிறைய பஸ்ஸஸ் வந்து புனர்லூர்ல இருந்து செங்கோட்டை வந்து தான் வந்து மறுபடியும் கேரளாக்குள்ள போய் அச்சன் கோவில் போகும். புனலூர்ல இருந்தும் டைரக்டா ஒரு ஃபாரஸ்ட் வழி இருக்கு. பட் அந்த வழியை காட்டிலும் வந்து செங்கோட்டை வந்து போற பஸ்ஸஸ் தான் வந்து அதிகம். அதனால நிறைய கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் பார்க்கலாம். அது போக பாத்தீங்கன்னா தென்காசியிலிருந்து கொல்லம்க்கு, திருவனந்தபுரத்துக்கு, பத்தனம்திட்டா, இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் தான் தென்காசியிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு. ஸோ நம்ம திருவனந்தபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வெளிநாடுகள் எல்லாம் போகணும்னா நம்ம திருவனந்தபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க சென்னை காட்டிலும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 3.5 hours டிராவலிங் டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அதனால வந்து நம்ம திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வழியா நிறைய இந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து வெளிநாடுகளுக்கு டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்டிவிட்டி வந்து பக்கத்து மாநிலமான கேரளாக்கும் வந்து அதிகமா இருக்கும். சம்மர் சீசன்ங்கிறதுனால இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நொங்கு பதநீர் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க. இளநியை விட இந்த பக்கம் வந்து நான் நொங்கு பதநீர் தான் வந்து அதிகமா பார்த்தேன். ஏன்னா பனைமரங்கள் வந்து அதிகமா இருக்கிற ஏரியா இல்ல, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கிற ஏரியா நல்லா பசுமையா இருக்கும். கொஞ்சம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தென்காசி தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடு டிராவல் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வெயில் பூமி தான். திருநெல்வேலி சைடெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பனைமரங்கள் தான் இருக்கும் தென்னை மரங்களை காட்டிலும். ஸோ அதனால பதநீர் இறக்கிறதுலாம் வந்து சம்மர் சீசன்ல வெயிலுக்கு இதமா பதநீர் நுங்கெல்லாம் வந்து இறக்கி வித்துட்டு இருப்பாங்க ரோட் சைடெல்லாம். மக்களே இப்ப நம்ம செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டையும் தாண்டி டுவர்ட்ஸ் புளியரை டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இங்கிருந்து வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தாங்க, ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னாவே வந்து நாம அவுட்டர் போனதுக்கு அப்புறம் அப்படியே தூரத்துல நம்ம ஆரியங்காவு மலைகள் தெரிய ஆரம்பிச்சிரும். ஆல்ரெடி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல, தூரத்துல தெரியுது பாருங்க மலைகள். வந்து மலைகளா இருக்குங்க. அந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பேர்ட்ஸ் நெஸ்ட், பறவைகளோட கூடு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். சுத்தியும் வந்து மலைகள், நடுவுல வந்து செங்கோட்டையிலிருந்து மேற்கு புறம் இருக்கிற ஊர்கள் எல்லாம் இருக்கும். இந்த கட்டளை குடியிருப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம புளியரை செக் போஸ்ட் கிராமம், தெற்குமேடு கிராமங்கள், இதெல்லாமே வந்து அப்படியே பறவைகள் கூடு மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்லலாம். இங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க. 2 சைடும் வந்து அதுவும் மழை பெய்யற சமயத்துல எல்லாம் வந்து பாக்கணுமே நீங்க. மான்சூன் சமயத்துல எல்லாம் அப்படியே ஒரு சொர்க்கப்புரி மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நல்லா காத்தடிக்குமா. இங்க வந்து கொஞ்சம் வி ஷேப்ல ஒரு கேப் இருக்கும். ஓகேவா, நம்ம செங்கோட்டை மலைகள்ல வந்து செங்கோட்டை கேப்னு சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல. ஸோ அது வழியா தான் வந்து நம்ம தென்மேற்கு பருவமழை காற்றும் மழையும் வந்து இந்த பக்கம் வரும் தென்காசி மாவட்டத்துக்குள்ள. அதனாலதான் வந்து இவ்வளவு பசுமையா இருக்க காரணம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து நிறைய நீர்நிலைகள் ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், நல்லா செழிப்பா நம்ம நெல் விவசாயங்கள் எல்லாம் செய்யறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் விண்மில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. ஏன்னா இங்க அடிக்கிற காத்துக்கு ஆளையே தூக்கிட்டு போயிரும். அதனால கரெக்டா இந்த இடம் பார்த்து விண்மில் எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் இல்ல. ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி நாம பயணப்படணும். வெயில் அதிகமா இருக்கிற இடத்துல சோலாரு, காத்து அதிகமா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விண்ட் மில்ஸ் அப்படின்னு நிறைய வச்சாதான் நம்ம இந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ல இருந்து மூவ் ஆக முடியும். என்ன சொல்றீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம குளோபல் வார்மிங்க்கு இதெல்லாம் வந்து நாம அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இயற்கையா வர ரினியூவபிள் சோர்சஸ்ல இருந்து கரண்ட் தயாரிச்சாதாங்க வேலைக்காகும். இல்லாட்டி அடிக்கிற வெயிலுக்கு அதுவும் சூப்பர் எல்னினோன்னு சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்கப்பா. எல்னினோவே பயங்கரமா இருக்கும், இதுல சூப்பர் எல்னினோன்னு அதிபயங்கரமா இருக்கும் போல. அதுக்கு தகுந்த மாதிரியே 2026ல எப்பவுமே நம்ம ஃபீல் பண்ணாத ஒரு வெப்ப அலைகளை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சு. இங்கேயே வந்து கல்ஃப்ல இருக்கிற மாதிரி என்னதான் வந்து 38-39 டிகிரி வெயில் அடிச்சாலும் 50 டிகிரி வெயில் அடிக்கிற மாதிரி நமக்கு அந்த வெப்பத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னு தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளே பாருங்களா, மதிய டைம்ல எல்லாம் வந்து நம்ம வெளியே போனோம்னா அப்படியே கிருன்னு சுத்தி மயக்க வர மாதிரி ஆகுதுல. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெப்பமயமாதல் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால நம்ம இயற்கையை பாதுகாக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ரொம்ப வருஷமாவே அப்படிதான் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். இப்போவாவது நாம நிறைய அஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல, நிறைய மரங்கள் எல்லாம் வளர்த்துறது, இயற்கையை வந்து எல்லா பக்கமும் உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து மரங்கள், நீர்வளங்கள், நிலவளங்களை எல்லாம் காப்பாத்துறது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மக்களே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா நாம டுவர்ட்ஸ் மேற்குப்புறம் கேரளா பார்டர் பக்கத்துல போக போக மலைகள் வந்து நமக்கு அப்படியே கண் முன்னாடி பிரம்மாண்டமா தெரிய ஆரம்பிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதுக்கு கீழே தான் வந்து நம்ம புளியரை கிராமம் இருக்குங்க. ஸோ அடுத்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா, புளியரை செக் போஸ்ட் பக்கத்துல இருக்கிற தாபாஸ் எல்லாம் இருக்கும், 2-3 ஹோட்டல்ஸ் இருக்கும். நம்ம லாங் டிஸ்டன்ஸ் டிஎன்எஸ்டிசி கேரளாக்குள்ள போற டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி பஸ்ஸஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அங்க நின்னுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டீ பிரேக் எந்த டைம்ல வந்தாலும் அந்த டைம்ல ஒரு டீ டைமா அல்லது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் டைமா இருந்தாலும் சரி அங்க நிறுத்திட்டு சாப்பிட்டு தான் கிளம்புவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு டிரான்சிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம புளியரை கிராமத்தை. மக்களே பாருங்க, கட்டளை குடியிருப்பெல்லாம் தாண்டி நாம ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க புளியரை பக்கம். இங்க பாருங்க, ஃபுல்லா சுத்தியும் மலைகளா, கீழே எவ்வளவு அழகழகான கிராமங்கள் இருக்கு பாருங்க மக்களே. ஸோ இதுக்குதான் வந்து நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஏற்கனவே இந்த ரூட்ல டிராவல் பண்ணியிருக்கோம். பட் ஆனா நம்ம புளியரையில இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. நம்ம புனலூர் ஒரு டைம் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல டிராவல் பண்ணோம், ஓகே. பட் ஆனா அப்ப வந்து நம்ம புளியரையில இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மேல ஆரியங்காவு, தென்மலா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், பட் கீழே புளியரை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சரி, ஓகே, இந்த டைம் வந்து நம்ம எப்படியோ தென்காசி வந்திருக்கோம், புளியரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவ் இஷ்யூ என்னன்னா, இப்போ நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, தென்காசி மாவட்டத்திலிருந்து நிறைய கனிம வளங்களை வந்து இந்த வழியில தான், புளியாரை செக் போஸ்ட் வழியா தான், எஸ் பெண்ட் வழியா கேரளாக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் தான் ஏன் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஒரு 2 வருஷமாவே இதை நம்ம கேள்விப்படுறோம். பயங்கரமா குவாரிகள்ல தோண்டி தோண்டி பல ஆயிரக்கணக்கான லாரிகள் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வந்து இத அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல. மேபி ஓரளவுக்கு வந்து நம்ம கனிம வளங்களை எடுக்கலாம் நம்மளோட பயன்பாட்டிற்காக. பட் அதுவே வந்து ஓவர் அபியூஸ் பண்ணுனா, இயற்கையை அபியூஸ் பண்ணா, அது நம்ம திருப்பி நம்ம அடிச்சா நம்மளால தாங்க முடியாது. அப்படிங்கிறத நம்ம எவ்வளவு தடவை நம்ம பட்டாலும் திருந்த மாட்டோம் அப்படின்னு இருந்தா என்ன செய்யறதுன்னு சத்தியமா தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நிறைய டிப்பர் லாரிஸ் எல்லாம், அந்த பெரிய அந்த லோட் ஏத்திட்டு போற லாரிஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு. மேபி நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம புளியரை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்ல, அப்போ உண்மையாலுமே வந்து அவ்வளவு லாரிகள் எல்லாம் போகுதா அப்படின்னு பாத்துடலாம். ஸோ அடுத்த வீடியோவும் வந்து ஃபுல்லா பாருங்க. நம்ம நியூஸ்ல பாக்குறதெல்லாம் வந்து நேர்ல நம்ம அந்த ஊருக்கே வந்தாச்சு, உண்மையாவே அப்படிதான் நடக்குதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு படம் பிடிச்சு காமிக்க போறேன். படம் பிடிச்சு காமிச்சு என்னப்பா பண்ண போற அப்படின்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு இது நிதர்சனமான உண்மை இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வாவது வரும்ல. மீடியால, சோசியல் மீடியால இருக்கிற பர்சனா, இன்ஃபுளுசரா நம்ம போய் போராட்ட களங்கள்ல நின்று எவ்வளவு தூரம் போராட முடியும்னு எல்லாம் தெரியல. அதுக்கான வலிமையும் கிடையாது. ஒற்றையால நின்றுட்டெல்லாம் வந்து போராட முடியாது. வேணும், அந்த அமைப்புகளும் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நாம அட்லீஸ்ட் வாய்ஸ் அவுட் பண்ணணும். நம்ம எல்லாரும், நம்ம மக்கள் எல்லாரும் வந்து ஒரே குரல்ல போராடுற அமைப்புகள் கூட நம்ம சப்போர்ட்டா நிக்கணும். ஏன்னா இது நம்ம எல்லாரோட ஒரு வெல்த். என்ன சொல்றீங்க, நம்ம தமிழ்நாடோட சொத்து, ஒரு தனிப்பட்ட நபரோட சொத்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ மக்களே, அடுத்த வீடியோவும் வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும், ஓகேவா? ஸோ மக்களே, இது வந்து நான் சொன்னல, தமிழ்நாடு கேரளா பார்டர் அப்படிங்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் எல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. சபரிமலை சீசன்ல நிறைய ஐயப்ப பக்தர்கள் இந்த வழியா தான் வந்து பம்பாக்கு போவாங்க, குமுளி வழியாவும் போவாங்க, டவுன் சவுத் இருக்கிறவங்க எல்லாம் வந்து தென்காசி வழியாவும் போவாங்க. அது போக பாத்தீங்கன்னா வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு குற்றாலம் எல்லாம் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பக்கம் வந்து குற்றாலம் எல்லாம் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தென்காசி கோவில், திருநெல்வேலி கோவில், கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம், இதெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த ரூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூட் அப்படிங்கிறதுனால நிறைய பழக்கடைகள், இந்த மலைகள்ல விளையிற இந்த மங்கூஸ், அந்த மாதிரி மங்கூஸுங்கிற பாருங்க, மங்குஸ்தான், அதுக்கப்புறம் நிறைய என்னென்னமோ ஸ்டார் ஃப்ரூட்டு, என்னென்னமோ ஃப்ரூட் சொல்லுவாங்க. இதெல்லாம் சிலதெல்லாம் எனக்கு நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல, அதுக்கான பேரும் தெரியாது. பட்
பட் ஆனா பாக்குறதுக்கு மட்டும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ரோட்ல நல்லா அழகா அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நாம வாங்கிட்டு போலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சுங்க. புளியரை செக் போஸ்ட் பக்கத்துலயே வந்தாச்சு. ஸோ இறங்குறதுக்கு ரெடி ஆகலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம பஸ்ல போகும்போது பாக்குறதுக்கே இங்க சைட்ல நிக்குது பாத்தீங்களா, அதுதாங்க ட்ரக், பெரிய பெரிய ட்ரக் லாரிஸ். சரி, இறங்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா, வாங்க இறங்குவோம். மக்களே, நம்ம புளியரை ரீச் ஆயாச்சுங்க. புளியரை நம்ம விட்டுட்டு மெயின் ரோடு மேல விட்டுட்டு கொல்லம் ஹைவேல தெற்குமேடுங்கிற ஒரு ஊருக்கு போகும். உள்ள மலை அடிவாரத்துல இறங்கணுன்னே பாத்தீங்களா, நம்ம சூப்பரா சுட்லைமாட சுவாமி கோவில் எல்லாம் நம்மள வரவேற்குது. தெற்குமேட்டுக்குள்ள தட்சிணாமூர்த்தி கோவில்னு ஒண்ணு இருக்காங்க. நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட் ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் புளியரை செக் போஸ்டுங்க. இது ஐஸ்வர்யா பாண்டியன் கெஃபே, பேக்கரிஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்படியே புளியரை சுத்தி இருக்கிற இயற்கை அழகெல்லாம் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கொல்லம் போற ஹைவே மக்களே. கேரளா வண்டி வருது பாருங்க. ஸோ மக்களே, நம்ம தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற புளியரை வரைக்கும் வந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கதான் வந்து செக் போஸ்ட் இருக்கும், தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்பெண்ட் வழியா கேரளாக்குள்ள ரீச் ஆயிடும். ஸோ கேரளாக்குள்ள போனோடனே உங்களுக்கு ஆரியங்காவு கோவில் எல்லாம் வருங்க. ஆரியங்காவு, குளத்துப்புழா மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. தென்குலா மாதிரியான ஏரியாஸ் எல்லாம். ஸோ மலைகள் சூழ்ந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். தென்காசியிலிருந்து புளியரை வரைக்கும் வந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from புளியரை, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.